வெல்கம் டு ஏண்டி மீடியா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ப்ளூ கலர் ஜெல்லி கேக், அதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் இல்லாமல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. இதுக்காக நான் அகர் எடுத்திருக்கேன். இது சைனா கிராஸ், கடல் பாசி அப்படிங்கிற பேரெல்லாம் கிடைக்கும். நான் எடுத்திருக்க பேக்கெட் ஸ்ட்ரைப்ஸில் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் 10 கிராம்ஸ். இது பவுடர்ஸ்லேயும் கிடைக்கும், பட் பவுடர்ஸில் வாங்கும்போது ஃப்ளேவர்ஸோடு வரும். ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக கிடைச்சா எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்ட்ரைப்ஸை தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட அகைன் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு நல்லா டிசால்வ் ஆகணும், நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அது நல்லா கரைஞ்சிருக்கான்னு. இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத. இப்போ இதை நான் 3 லேயராக செய்ய போகிறேன். அதனால் இந்த லிக்விடை 3ஆக பிரித்து அண்ட் அது வேறு ஒரு பவுலில் ஒரு பங்கை கொதிக்க வச்சுக்க போகிறேன். கலருக்காக நான் இப்போ சங்குப்பூ எடுத்திருக்கேன். இது நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். கொடியில் வளர்கிற பூ தான் இது ஆன்லைன்லேயும் இருக்குது. இது ஆன்லைனில் ட்ரையாக கிடைக்கும் இந்த பூ. அது டீ போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கூட லெமன் அண்ட் ஹனி ஆட் பண்ணி. ஆனால் இது நமக்கு செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்தே பறிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பூ எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 கிளாஸ் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அந்த சுடுதண்ணியில் இந்த பூவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே அந்த தண்ணியில் இறங்கிடும். கலர் போனதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ எடுத்துருக்க கலர்டு வாட்டரில் 1/4 கப் இந்த மிக்சர் கூட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது கூட நான் இளநீர் சேர்க்க போகிறேன். நான் ஃபுல்லாக கோகோனட்டில் பண்ணுறனால இளநீரும் ஆட் பண்ணுறேன். இளநீர் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது கூட வெண்ணிலா எசன்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இளநீர் சேர்க்குற அளவுக்கு அதுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கலர்டு வாட்டர் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போது 1/2 கப் இந்த இளநீர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அண்டு இது கூட சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி, சுகர் மட்டும் அப்பப்போ உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. நான் இப்போ கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாச்சும் இது இல்லைன்னா வேறு எந்த போல்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை ஈரம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ அதில் ஒரு 1/4 பகுதி மட்டும் இந்த லிக்விட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பபிள்ஸ் வரும், அந்த பபிள்ஸ் மட்டும் இல்லாமல் அதை உடச்சி எடுத்துருங்க. அப்படி வரலைன்னா அதை ஸ்பூன் வச்சு வெளியே எடுத்துருங்க. ஏன்னா பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஒழுங்காக செட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே வச்சு எடுத்துருந்தேன். 10 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நம்ம இன்னொரு போர்ஷனுக்காக இதில் 2வது பங்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒயிட் கலரில் கோகனட் ஃப்ளேவரில் செய்கிறனால தேங்காய் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு
இந்த போர்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் ஆனதுக்கப்புறமா அதை பொறுமையாக அது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த ஜெல்லி மேலே நம்ம போர் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. ஒரே இடத்துல வச்சு பண்ணாமல் கொஞ்சம் நல்லா அது ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். அது மேலேயும் பபுள்ஸ் இல்லாமல் செக் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ லாஸ்ட் லேயர் இது அதுக்குள்ளே இப்போ இது கட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டிடுச்சின்னு பயப்பட வேணாம். அகைன் நம்ம அதை ஹீட் பண்ணும்போது அது தானாகவே அது கரைஞ்சிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூடவும் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுலேயும் இப்போ இதுவும் கலரில் தானே பண்ண போகிறோம், அதனால் இதில் நான் இளநீர் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூ கலர் மட்டும் இப்போ நம்ம ஒரு வேறு மாதிரி கலரில் பண்ண போகிறோம். ஆனால் இதே லிக்விட் வச்சு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த டார்க் ப்ளூ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி இண்டிகோ கலரில் வந்துடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுது பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். இந்த லிக்விடில் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் தெரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ப்ளூ கலருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சரை லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இருக்கும், எடுத்துருங்க. நல்லா செட் ஆகிடுச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இதை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. நம்ம வேகமாக எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.